அந்த நூதன போராட்டத்தின் நோக்கம் என்ன? இது ஒன்றும் பெரிய நோக்கம் தாங்க. இந்த விருதாச்சலம் நகர்ல மையமா இருக்கக்கூடிய அம்மன் குளம் என்கிற தெப்ப குளம். இது இப்ப தெப்ப குளம்னு சொல்லுவாங்க. ஆனா தெப்ப குளம் கிடையாது, முழுக்க முழுக்க குப்பைகள் நிறைந்த குப்பை குளமா மாறிவிட்டது. இதை நாம் தமிழர் கட்சி மாநில சுற்றுச்சூழல் பாசறை முன்னெடுத்து விருதாச்சலம் நகராட்சிக்கு ஒரு விழிப்புணர்வுக்காக இந்த மாதிரி செட்டிங்ல வந்திருக்கோம். இதுதான் முக்கியம். அந்த தெப்ப குளத்தை முழுமையாக தூர் வாரணும். அதுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கும் விருதாச்சலம் நகராட்சிக்கும் கோரிக்கை மனு கொடுக்க வந்திருக்காங்க. என்னோட நினைவு சரியா இருந்ததுன்னா போன ஆண்டு இதே போல ஒரு போராட்டத்தை நீங்க முன்னெடுத்தீங்க. வெப்பகுளத்துல இறங்கி சுத்தம் செய்வதாக ஒரு போராட்டம் முன்னெடுத்தீங்க. ஆனா இதுவரையிலும் கண்டுக்காத நகராட்சி இப்ப இந்த போராட்டத்தின் விளைவா ஏதாவது மாற்றம் வரும்னு நினைக்கிறீங்க? கண்டிப்பா மாற்றம் வருங்க. ஏற்கனவே பண்ண போராட்டத்துக்கு எங்க அண்ணன் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சொன்னார்கள், கதிர்காம அதை விட்டுடாத, இது முழுமையா இது நிறைவு பண்ணணும், உன் பொறுப்பு, நீ என்ன வேணா செய்ய, நான் அண்ணன் கூட இருக்கேன் அப்படின்னு சொல்லி எனக்கு ஒரு பக்கபலமா இருக்கிறது எங்க அண்ணன் சீமான் தான். அவரு கொடுக்குற தைரியத்தில் தான் நாங்க இந்த மாதிரி ஒரு விழிப்புணர்வான ஒரு நூதன போராட்டங்களை முன்னெடுக்கிறோம். போன வாட்டி எடுக்கும்போது எடுத்தாங்க, நகராட்சியில வேலை செஞ்சாங்க, சும்மா புல்லு புதார வெட்டி அது உள்ளாரே தள்ளிட்டாங்க. அப்ப அதை பார்க்கும்போது எங்களுக்கு எரிச்சலா இருந்தது. சரி பண்ணுவாங்கன்னு காத்திருந்தோம். இது இலவு காத்த கிளி மாதிரி ஆயிப்போச்சு. இன்னும் சொல்ல போனா இந்த நகராட்சிக்கு எத்தனையோ மனுகள் கொடுத்துருக்கோம். அது ஊரம் ஓட்டுனாயே ஊரம் ஓட்டு பாய என்னமோ சொல்லுவாங்க, ஊரம் ஓட்டு அளவு பாய போட்டு அழுவுன்னு சொல்லுவாங்க. அதே போல அதை கண்டுக்கிறதே இல்லை. விருதாச்சலம் நகராட்சி கண்டுக்கிறதே இல்லை. கண்டுக்கணும், எங்களுடைய கோரிக்கையை கண்டுக்கணும்னு சொல்லிட்டு தான் இது மாதிரி ஒரு நூதன போராட்டம். இது பாருங்க, சரக்கு காவடி எடுத்துட்டு வந்திருக்கோம். நிச்சயமா எங்க கோரிக்கை மீது நடவடிக்கை எடுக்கிறதா சொல்லியிருக்காங்க. நடவடிக்கை எடுக்கலாங்க, நாங்க இந்த காதுல வாங்கி அந்த காதுல விடுவோம்னா அது இன்னும் இந்த போராட்டம் ரொம்ப விரிவா பெருசா நடக்குங்க. ஏன்னா இந்த பிரச்சனை ஒரு கட்சி சார்ந்த பிரச்சனை மட்டும் கிடையாது, இது மக்கள் சார்ந்த பிரச்சனையும் கூட. மக்களுடைய ஆதரவு எப்படி? மக்கள் ஆதரவு நீங்க வரும்போதே தெரியும். நாங்க சும்மா நடந்துதான் வந்தோம். அதுக்கே மக்கள் கூர்ந்து கவனிக்கிறாங்க. என்னடா அது சரக்கு பாட்டில் எடுத்துட்டு காவடி ஆவான், பன்னீர் காவடி, இளநீர் காவடி, புஷ்ப காவடி, அந்த காவடி இந்த காவடி சொல்லுவான். இவனோட காலி பாட்டில் எடுத்துட்டு சரக்கு பாட்டில் காவடி எடுத்துட்டு போறான்னு மக்கள் கவனிக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு நூதன போராட்டங்களை முன்னெடுக்கும்போது மக்கள் ஆமா அந்த தெப்ப குளம் தானே, ஆமாங்க அது தூர் வாரியே ஆகணும், நல்ல காரியம் பண்றாங்க, நாம் தமிழர் கட்சி பரவாயில்லைங்க, அவங்க தோத்தாலும் நல்ல காரியங்களை முன்னெடுக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஏன்னா இதை பார்த்து இப்படி சொன்ன மக்கள் தான் மண்சோறு திங்கிறதையும் முட்டி போட்டு நடக்கிறதையும் ஒரு படம் வெற்றியடைறதுக்காக பிரச்சனைகளுக்கும் அதுக்கும் ஆதரவு தெரிவிக்கிறோம். அவங்களுக்கும் சேர்த்துதான் நாங்க போராடுறோம். அதனால அவங்க மண் சோறு தின்னாலும் சரி, சாணி சோறு தின்னாலும் எங்களுக்கு கவலை இல்லைங்க. நாங்க எங்களுடைய வேலை, எங்கள் அண்ணன் வழிகாட்டி எங்கள் அண்ணன் சீமான் என்ன சொல்றாரோ அதை நாங்க எங்க சீமானுடைய வார்த்தையை நாங்க நிறைவேற்றணும். அதுக்காக தான் நாங்க எங்க கட்சி பொறுப்புல இருப்போங்க, வேற ஒண்ணும் கிடையாது. ஏன்னா இப்ப இது நிறைவேற்றப்படுவாங்க நீங்க நம்புறீங்களா? நம்புறோம்னா திருப்பி நாங்க இதை விட பெரிய போராட்டம் நடத்துவோம். செய்யற வரைக்கும் அடிப்போம். எப்படி ஒரு ஆணையை ஒரு மரத்துல அடிச்சு இறக்குற வரைக்கும் அடிக்கிறீங்களே, அதே போலதான் இது. எங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றும் வரை போராட்டம் தொடரும். ஏன்னா இதுக்கு முன்னாடி 70 ஆண்டுகளா இருந்த அரசு இதுவரையும் செய்யல. நீங்க ஏற்கனவே பலதரம் மனு கொடுத்துருக்கீங்க. இந்த அரசு செய்யும் நம்புறீங்களா? நீங்க நம்புறோம். ஏன்னா நம்பிதான் ஆகணும், வேற ஒண்ணும் கிடையாது. நம்பிதான் கெட்டு போனாங்கிற மாதிரி நம்புறோம். சரி இவங்க செய்வாங்க நம்புறோம். இவங்க இப்ப புதுசா ஏதாவது கோரிக்கை வச்சா உடனே நிறைவேற்றுறாங்க இல்லையா, அது ஒரு பக்கம் நம்ம பார்க்கணும். அதே போலதான் இது. நாங்க கோரிக்கை வைக்கிறோம். இது எங்க கட்சிக்கான கோரிக்கை கிடையாது, பொதுமக்கள் நலன் கருதி இந்த போராட்டம். ஏன்னா மக்களுக்காக நிறைய பிரச்சனைகள் இருக்கு. ஏன்னா இது மட்டும் கிடையாது, விருத்தாச்சலம் சார்ந்த நிறைய பிரச்சனைகள் இருக்கு. அந்த இப்போ கூட சமீபத்துல இந்த குறவங்குப்பம் இந்த ஏரியாக்கள்ல நீர் உப்பு நீர் ஆயிருச்சு அப்படிங்கிற ஒரு இதை நான் நிலத்தடி நீர் மாசாச்சு. என்எல்சிகாரன் குழிய நோண்டி சுரங்க நோண்டுறான், அது வழியா உப்பு நீர் கடல் நீர் உள்ள போறது. உப்பு நீர் இது நல்ல நீர் உப்பு நீரா மாறுது. நிறைய பேர் கிட்னி ஸ்டோன் வச்சு செத்து போறான், நிறைய பேர் செத்து போறான். எதுக்கு சாவறானே தெரியாது. இது தயவு செஞ்சு தமிழ்நாடு அரசு இதன் மூலம் ஒரு கோரிக்கை வைக்கிறோம். நீங்க இந்த கடலூர் மாவட்டம் விருதாச்சலம் பகுதியை ஒரு வெள்ள அறிக்கை கொடுக்கணும். நீரின் தன்மை எப்படி இருக்கு, அதோடைய அளவு எப்படி இருக்கு, இதனால குடிச்சா மக்கள் என்னென்ன பாதிப்பு அடைறாங்க, ஒரு வெள்ள அறிக்கை கொடுத்தா நல்லா இருக்கும். நிலத்தடி நீருக்கான ஏதாவது முன்னெடுப்புகள் எடுக்கிற ஏதாவது உங்களுக்கு ஐடியா, அதுபடி ஏதாவது ஒரு பிளான் வச்சிருக்கீங்க? எங்க நிலத்தடி நீர் நாங்க அதிகமா இப்ப நீங்க சொல்ல போனா ஏரி குளங்கள்ல நாங்க பனை விதை நடுறோம். அதன் மூலம் நீரை நாங்க ஓரளவு நாங்க தூய்மைப்படுத்துறோம். அந்த நீர் தேக்கம் உண்டாகுது இல்ல, ஒரு குளத்தை சுத்தி ஒரு 500 மரம் இருந்தா கிட்டத்தட்ட எத்தனாயிரம் டன்னு நீர் அங்க கிடைக்கும், நல்ல நீர் கிடைக்கும். நல்ல நீர் கிடைக்கிறதுக்காக பாசறை சார்பா பனை விதைகள், மரக்கன்றுகள் எல்லாமே நடுறோம். உங்களுக்கே தெரியும், அடிக்கிற வெயிலுக்கு தலை சுத்தி போகுது. மனுஷன் ஓகே, பறவைகள் மிருகங்கள் எப்படிங்க வாழ முடியாதுல்ல. அதுக்காக எல்லாத்துக்கும் சேர்த்துதான் போராட்டம். நீங்க கேட்டீங்களா, தற்கொலை மண் சோறு திங்கிறான், சாணி சோறு திங்கிறான்னு, அதெல்லாம் அவனுக்கும் சேர்த்துதான் எங்க போராட்டங்க.
ஓகேண்ணா, உங்களுடைய போராட்டங்கள் இன்னும் பல முன்னெடுப்புகள் முன்னெடுத்து நீங்க செயல்படணுங்கிறது என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நன்றிங்க, நன்றி, வணக்கம். ஆட்டு காது, கோழி ரக்க, குடல், குந்தாணி, அந்த மீனுடைய செதில் எல்லாத்தையும் கொண்டு போய் என்ன பண்றோம், அங்கேயே கொட்டிடுறோம். இந்த நகராட்சி நிர்வாகம் கண்டுக்கவே மாட்டுது. அப்போ உங்களுக்காக ஒரு திருப்பி ஒரு விழிப்புணர்வுக்காக இதெல்லாம் உள்ள இருக்குங்க, பிளாஸ்டிக்கே நீங்க தடை பண்ண மாட்டீங்க, இந்த யூசன் திரவ கப்பு உள்ள கிடக்குது, இது அங்க உள்ள இருக்குது, இந்த பாட்டிலும் உள்ள இருக்குது. அப்ப நீங்க வந்து சும்மா தூய்மை பணின்னு சொல்ற பேர்ல சும்மா ஒரு 10 பேரை கொண்டு போய் விட்டுட்டு சாயந்தரம் 4 to 5க்கு சும்மா லேசா அறுத்து அங்கேயே உள்ள தள்ளாதீங்க. தயவு செஞ்சு நீங்க வந்து தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு நீங்க வந்து இதன் மூலயமா நீங்க கோரிக்கை வைக்கிறீங்க. கோரிக்கை வச்சு முழுமையா தூய்மைப்படுத்தணும். நான் திருச்சியில அப்பேற்பட்ட திருச்சியில தெப்ப குளத்தை தூர் வாடுறாங்க, ஏற்கனவே சும்மா தோண்டு இருக்கு. இன்னும் சொல்ல போனா இந்த குளத்தை கட்டினாங்கல்ல, அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இங்க தூர் வாரவே இல்லை. அதனால நீங்க வாரினீங்கன்னா விருதாச்சலம் நகராட்சிக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கும், உங்களுக்கும் புண்ணிய காரியம் பண்ண மாதிரி ஒரு இது இருக்கும். அதுக்காக தான் மனு கொடுக்க வந்திருக்கோம். நாங்க நாம் தமிழர் கட்சி சார்பா மாநில சுற்றுச்சூழல் பாச சார்பா மனு கொடுக்குறோம், வாங்கிக்கிங்க. தயவு செஞ்சு நீங்க அரசாங்கத்துக்கு ஃபார்வர்ட் பண்ணணும். நாங்க உங்களை முழுசா நம்புறோங்க.